ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி அன்று முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கோம். அதாவது அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட நாள். அவர்களை வழிபாடு செய்வதால் நம்மளால் நிறைய பலன்களை அடைய முடியும். அந்த வகையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, தானம் செய்வது, இது போல் சகல விதமான பாவங்களையும் போக்குவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம அமாவாசை தினத்தில் செய்துட்ருக்கோம். அதாவது அமாவாசை நாளில் தாங்க முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க. இப்படி இவர்கள் பூமிக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியினரை எல்லாம் பார்த்து அவங்கள வாழ்த்தி திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் அவர்களை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணம் செய்கிறோம், பிண்டம் வைக்கிறோம், சிராத்தம் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமையோடு வருதுங்க. ஸோ இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:57 ஆரம்பமாகுது. அதே போல் இந்த திதி அடுத்த நாள் 6ஆம் தேதி அதிகாலை 4:26 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆனி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமையில் அமாவாசை திதி வரதுனால தர்ப்பணம் செய்யக்கூடிய வரைக்கும் வீட்டில் விளக்கேற்றலாமா, கோலம் போடலாமா அப்படின்றது எல்லாமே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தர்ப்பணம் செய்கிற வரைக்கும் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அமாவாசை அப்படின்ற பொழுது இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அதுபடி நீங்கள் செய்துக்கிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி காகத்திற்கு அன்றைய தினத்தில் அன்னம் வைப்பது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா காகம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய மறு வடிவங்க. இந்த காகத்திற்கு நம்ம அன்னம் வைப்பதால் நம்முடைய முன்னோர்களே நம்மக்கிட்ட சாப்பிட்டு போனதாக ஒரு அர்த்தம். ஸோ இது போல் செய்வதால் நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும். மேலும் அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த வகையில் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மகரம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவானது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா உங்களுக்கு 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோடு சேர்ந்து உங்களுக்கு 6வது வீட்டில் அமர போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் ஒன்றொன்றாக குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுடைய எதிரிகள் இருக்காங்கன்னா அப்பப்போ அவங்க தலை உயர்த்துவாங்க. ஆனாலுமே கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் வலுவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மேலும் பணியிடத்துல கூட உங்களுடைய ஆதிக்கமானது அதிகமாகவே இருக்கும். வேலையில் உங்களுடைய நிலையை மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் அமைய போகுது. ஸோ என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். மேலும் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு வணிகமானது வளருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வணிகத்தை சார்ந்த அறிவுகளானது வளர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் இந்த டைமில் நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. மேலும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். ஸோ இது போல் பிளான் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது வணிக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அதே போல் தான் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்கெல்லாம் கூட்டாளிகளோடு இருக்கீங்கன்னா அவங்களோட நல்ல ஒரு உறவானது பராமரிக்கணும். இதுதான் உங்களுடைய வணிகத்திற்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இதனோடு மட்டும் இல்லாமல் மகரம் ராசி நேயர்களாகிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் பொருத்தமான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாகவே உணர்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வமானது அதிகரிக்கும். மேலும் குரு கிரகம் 5வது வீட்டில் நிலைத்து இருக்க போகிறாங்க. ஸோ இந்த டைம் ஃபுல்லாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதில் தான் தொடர்ந்து இருக்கிறாரு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை கல்வித்துறையில் தலைவராக மாற்றுவதற்கு கூட வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. மேலும் உங்களுடைய கவன செறிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க.
இது மட்டும் இல்லாமல் கிரகத்தின் அடிப்படையில் 2வது வீட்டிற்கு அதிபதியாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து 2வது வீட்டிலே தான் இருக்க போகிறாரு. அதுவும் பின்தங்கிய நிலையில் வந்து இருக்கிறாருங்க. ஸோ குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனோடு நீங்கள் ஒரு சில வார்த்தைகளையும் வந்து சொல்வீங்க. அந்த வார்த்தைகள் அத்தனையுமே தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்குங்க. ஆனால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கசப்பானதாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து உண்மையாக இருந்தாலுமே கூட அது குடும்பத்தினுடைய சூழலை வந்து கெடுத்துடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக பேசணும். ஸோ உண்மையை பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக தவறான விஷயங்களை வந்து பேச வேண்டாம். அதே போல் இந்த முறை குரு கிரகமானது 5வது வீட்டில் தங்கி உங்களுடைய அன்பை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ உங்களுடைய அன்பிற்கு உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றி அமைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பில் உண்மை, நேர்மை, தூய்மை இது எல்லாமே வந்து அதிகரிக்க செய்வாங்க. ஸோ நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க உங்களுக்காகவும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. மேலும் நீங்கள் அவர்களுக்காக உண்மையானவர்களாகவும் இருப்பீங்க. அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்பவே வந்து கவனிச்சுக்கவும் வேண்டும். உங்களுடைய உணர்வுகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதிகரிக்க போகுது. மேலும் உங்களுடைய மனதில் இது போல் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய அன்புக்குரியவர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. இது உங்களுடைய உறவை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். அதாவது உறவினுடைய முதிர்ச்சி நிலையை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க. மேலும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கையில் 7வது வீட்டில் உங்களுக்கு இந்த டைமில் முழுவதுமே புதன் பகவான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய உறவில் நல்ல ஒரு தகவல் தொடர்பு திறனையெல்லாம் அதிகரிக்க செய்வார். மேலும் உங்களுடைய உணர்வுகள் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அப்பப்போ ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயந்தான், எல்லா குடும்பங்கள்லையும் ஏற்படக்கூடியது. பெரிதுபடுத்தாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் இது வாய் தகராறாக மட்டுமே இருக்கணும். யுக மோதல்களுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு பெரிதாக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஆகும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே போல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சனி கிரகம் செல்வம் குவிக்கக்கூடிய வீட்டில் வந்து இருக்கிறாருங்க. அதனால் செல்வத்தை குவிக்கிறதுக்கு முற்றிலும் உங்களுக்கு இவர் வந்து உதவியாக இருக்க போகிறாரு. ஏற்கனவே உங்களுடைய செல்வமாக இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஏதாவது வங்கியில் வந்து நீங்கள் டெபாசிட் செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்திற்கு நல்ல ஒரு வட்டியானது இப்போ கிடைக்குங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும். பணமும் வந்து கைக்கு கிடைக்கும். 3வது வீட்டில் ராகுவும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாரு. அதாவது இவர் உங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்க போகிறாருங்க. மேலும் 6வது வீட்டில் சூரிய கிரகமும் வந்து இருக்குது. உங்களுடைய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. அதோடு நீங்களும் போராடுவதற்கு திறம்பட இருப்பதற்கு இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. ஆனால் 6வது வீட்டில் சுக்கிரனும் வந்து இருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் வந்து சுக்கிர பகவானால் ஏற்படலாம். ஆனால் அதுக்கு பிறகு ஜாதகத்தில் 8வது வீட்டில் புதன் பயிற்சி ஆகிறதுனால ஒரு சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது போல் பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க. மேலும் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வானிலை மாற்றம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட பாதிக்க செய்யுங்க. ஸோ மகரம் ராசி நேயர்கள் இந்த ஒரு தருணத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலுமே கூட ரொம்பவே கவனத்தோடு செய்யுங்க. இதுபோல் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழப்போகுதுங்க. ஸோ மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தினந்தோறும் விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. மேலும் அவரோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் வந்து வணங்குங்க. செல்வ சேர்க்கையானது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசையில் என்னென்ன கிரகங்கள் மாற்றம் அடையுது, அதன் அடிப்படையில் மகரம் ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.